வணக்கம். நான் உங்கள் எலிசன் பார்வேந்தன், மக்கள் எழுச்சி கட்சியினுடைய நிறுவன தலைவர். இன்றைய தினம் தாவேகாவினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய முதலமைச்சர் பதவி இந்த தமிழ்நாட்டிலே நிலைக்குமா? ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வருகின்ற 13ஆம் தேதி அவர் தன்னுடைய பெரும்பான்மையை சட்டசபையிலே நிரூபித்து காண்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை தாண்டி அவர் 108 தொகுதிகளிலே, தமிழகத்திலே 234 தொகுதிகளிலே 108 தொகுதிகளிலே அவர் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார். ஆனால் தமிழகத்தினுடைய 126 தொகுதிகள் எங்களுக்கு விஜய் முதல் அமைச்சராக வேண்டாம் என்று வாக்களித்திருக்கிறார்கள் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும். இந்த 2026 நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,67,00,000 பேர். வாக்களித்தவர்கள் 4,88,00,000 பேர். விஜய்க்கு வாக்களித்தவர்கள் 1,55,42,269 பேர். ஆனால் இந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்களுக்கு விஜய் வேண்டாம், ஜோசப் விஜய் வேண்டாம் என்று வாக்களித்தவர்கள், எதிர்த்து வாக்களித்தவர்கள் 3,32,57,731 பேர். அப்போ இவர் எங்களுக்கு வேண்டாம், முதலமைச்சராக ஜோசப் விஜய் எங்களுக்கு வேண்டாம் என்று கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 3/4% பேர் எங்களுக்கு ஜோசப் விஜய் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டாம் என்று வாக்களித்திருக்கிறார்கள். வரலாற்று ரீதியான வெற்றி என்று விளம்பரப்படுத்தப்படுகிறதே ஏன்? இது வரலாற்று ரீதியான வெற்றியா? ஒவ்வொரு தொகுதியிலும் 1.5 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம் சொல்லி வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற அந்த தேர்தல்கள் எங்கே? ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 50, 40, 60 இப்படி வாங்கி 5 முனை போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றியடைந்த விஜயை ஏன் இந்த தமிழகத்தின் ஊடகங்கள் வரலாற்று வெற்றி என்று ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டாட வேண்டும்? நாங்கள் உண்மையை பேசுகிறோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.